வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் ரைஸும் இது கூடவே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சில்லி சிக்கன் கிரேவியும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரைஸுக்கு இந்த சில்லி சிக்கன் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அருமையான சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சில்லி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கும் சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கும் நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுங்க. ஒரு மீடியம் சைஸில் உள்ள லெமன் எடுத்து பிழிஞ்சு சேர்த்துக்குவோம். இப்போ லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து கலந்துக்குவோம். சிக்கன் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும் சோள மாவு சேர்த்து செய்யும் போது. சோள மாவு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். இப்போ நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டியில்லை. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். ஃபுட் கலர் சேர்க்கும் போது தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதை நம்ம வடித்து எடுத்துக்குவோம். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்குவோம். இதில் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணியில். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்குங்க. அரிசியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். டக்குன்னு வெந்து வந்துடும் இந்த ரைஸு. ஃபுல்லாக நல்லா கொலையெல்லாம் வேக விடக்கூடாது. எந்த பக்குவத்துக்கு வேக வைக்கணுங்கிறத நான் காட்டுறேன். நல்லா வெந்து வரட்டும். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு, நல்லா உதிரி உதிரியாக. பாஸ்மதி ரைஸில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் ரைஸுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக பிரியாணி அரிசியில் கூட செய்யலாம். வீட்டில் செய்கிறப்ப நம்ம நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரும். சாதம் உடையக்கூடாது. அமுக்கி பார்த்தோம்னா வெந்திருக்க மாதிரி இருக்கணும், உடையக்கூடாது. இப்போ தண்ணிலாம் வடித்து எடுத்துக்குவோம். இது போல் ஒரு வலை வச்சு வடித்து எடுத்துக்குங்க. வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கணும் சாதத்தை. தண்ணி வடிஞ்சோன்னே ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரமாக ஊறிடுச்சு. சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். சிக்கனை நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒன்று கலந்து விட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில், நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். நம்ம இப்போ சிக்கனை போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. நல்லா ஒரு 3 செகண்ட் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்லா செவந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா சிக்கனுமே பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் எலும்பு இல்லாததாக பார்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரைஸுக்கு. நம்ம கிரேவி செய்யறதுக்கு எலும்பு இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் செஞ்சுருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 பூண்டு பல் பொடிசாக நறுக்குனது, ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா நைஸாக நறுக்குனது சேர்த்து, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் வெட்டி சேர்த்து வதக்கிக்கிங்க. வெங்காயம் வதங்கினோன்னே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் நமக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, முட்டைக்கோஸு, குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிங்க. இந்த காய்கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாதி அளவு தான் வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. நல்லா இப்போ ஓரங்களில் தள்ளி விட்டுக்குங்க.
நடுப்புற இதில் ஒரு 6 முட்டை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி. இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இது போல் தனித்தனியாக சேர்க்கும் போது நமக்கு ஒரு கரெக்டான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக வராது. இப்போ முட்டையை இதே போல் நல்லா காய்கறியோடு சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. இது மேலாப்பில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் இது போல் சாதம் உடையாமல் பொறுமையாக கலந்து கொடுத்துக்குங்க. ஒரு 2 கரண்டி வச்சுக்கிட்டு இது போல் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வர அளவுக்கு கலந்து கொடுத்துக்குங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் இது போல் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கோம்ல பொரிச்சது, அதை இது கூட சேர்த்து கலந்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்து வேணுன்னா காரத்துக்கு மிளகுத்தூளும், உப்பு பத்தலைன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா சேர்த்துங்க. நான் இன்றைக்கி சேர்த்தது எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு. சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலரி இறக்கணும்னா நம்மளோட ரைஸ் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம கிரேவி செஞ்சுக்குவோம். கிரேவி செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்ச எண்ணெயை தான் எடுத்துருக்கணும். கிரேவிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் 2, குடமிளகா 1 நல்லா இது போல் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு இதே போல் தான் வெங்காயம் குடமிளகாயும் வெட்டணும். இப்போ அதை சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவு வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா மசாலா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது போல் நல்லா திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து மசாலாவோட வாடையெல்லாம் போய் நல்லா திக்காகி வந்துருச்சு. இறக்க போகிறப்ப இதில் லைட்டாக 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்க வேண்டியதான். வினிகர் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவி இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப அருமையாக சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.